ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை ஒன்றுக்கு நம்ம எப்படி வந்து வீட்டில் சாமி கும்பிட்டோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சித்திரை ஒன்றுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா கனி காணுதலுக்காக ரெடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் நான் எப்படி ரெடி பண்ணேன், நான் வந்து இதை ஒரு 9 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் தொடர்ந்து. இது அம்மா வீட்டிலலாம் பழக்கம் கிடையாது. பட் வந்து நான் வந்து இங்கே தனியாக வந்து தனி கொடுத்துன வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லலாம், ஒரு 9 வருஷமாக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து எல்லா செல்வமுமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் கொடுத்துட்ருக்காரு. அது சாப்பாட்டு விஷயமாகட்டும், காசு விஷயமாகட்டும், எல்லாமே வந்து யார்கிட்டையும் போய் கை நீட்டாத அளவுக்கு வந்து கடவுள் நம்மளை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து கூட வைக்கணும். அதுக்கப்புறம் முக்கணிகள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. மா, பழ, வாழை அப்படி. அதுக்கப்புறம் தானிய வகைகள் இது எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து மா, பழ, வாழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சும் கூட சேர்த்து வச்சுருக்கோம். அதில் வெத்தலை பாக்கு, பூ இது எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தானிய வகைகள், அரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பருப்பு, அரிசி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மெயின். சுண்டல் வகையில் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தங்க நகையாகட்டும், காசு வந்து எந்த அளவுக்கு எங்ககிட்ட இருக்கோ அதையும் வச்சுக்கோங்க. இதிலலாம் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி, அந்த கண்ணாடி எதுக்காகன்னா அதில் எல்லாமே தெரிகிற மாதிரி, நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மார்னிங் தூங்கி எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற விஷயம் அதுவாக தான் இருக்கணும். நாங்கள் எல்லாருமே தூங்கி எழுந்து குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே வந்து கண்ணு முழிச்சதே அதுக்கு முன்னாடி தான். அந்த மாதிரி வந்து காலையில் வெளியில் வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி எழுந்தேன். வெளியில் வாசப்படியில் ஏற்கனவே வந்து வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. வாசப்படியில் மட்டும் பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள் வச்சு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து டவல் கூட கழட்டில் ஃபுல்லாக சமைக்கிற வேலையில் பார்த்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்போவுமே அது என்னமோ தெரியல, எனக்கு மார்னிங் சாமி கும்பிட்டா தான் ரொம்ப வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரும் பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சதுன்னா படைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட வடை பாயசத்தோடு உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து படைக்கிறதுக்கு ஒன்று அவர் இருக்க மாட்டார், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சித்திரை ஒன்றுக்கு மட்டும் எல்லாருக்கும் லீவ் இருக்கும், வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னா வடை, பால் பாயாசம், சாதம், அப்புறம் வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக செஞ்சாலும் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்றதுக்காக நான் எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிளாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, பால் பாயாசம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதை செஞ்சுட்டேன். வடை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதுக்கு மேலே நான் எதை செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களான்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஸ்நாக்ஸாக தனியாக செஞ்சு கொடுக்கலாம், பட் எல்லாமே செய்யும்போது வந்து சாப்பிட வந்து தோணாது. அது அப்படியே இருக்கும், அதை எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் அப்பமே தேவையான அளவுக்கு மட்டும் என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செஞ்சுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலும் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் விளக்கு ஏற்றிடலாம். நம்ம வந்து சித்திரை ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, மகிழ்ச்சியோடு இந்த விளக்கு வந்து ஏற்றுறோம். இதில் வர ஒளி மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒளியாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா படையல் எல்லாம் போட்டாச்சு. படையலில் வந்து அப்பளம், பாயசம் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுட்டு இப்போ வந்து தீபார்த்தனை வந்து காட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே முருகருக்கு முன்னாடி வச்சுருக்கிற வேல் வந்து உண்மையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வேல் கிடையாது. இந்த வேல் வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு டைமும் நான் பூஜை பண்ணும்போது அந்த வேல் வந்து நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தீபார்த்தனை காட்டிடலாம். இப்போ வந்து அவர் தேங்காயெல்லாம் வந்து எப்பவுமே வந்து தேங்காய் உடைக்கிறது வந்து நல்லா உடையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக தேங்காயும் உடஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம முதலில் கோணம் முற்றிலும் கோணம் சொல்லுவாங்க. நம்ம வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாள் வந்து தேங்காய் உடைக்கிறோம், அது ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ பாப்பா பாருங்கள், எப்போ விழுந்து அவங்க அப்பா சாமி கும்பிட்டாலும் அவர் மேலே படுத்துட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் அவளுக்கு இருக்குது.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் ப்ரே பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வச்ச மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நான் வச்சுக்கிட்டு அந்த சாமிக்கிட்ட வச்ச வளையலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாதி வளையல் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது நான் ஃபீல் பண்ணுவேன், அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து பர்சனலாக வந்து சாமியே நமக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம போடும்போது சாமியே நமக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி சரி பாய் சொல்கிற நேரத்தில் நான் கவனிக்கல, ஃபஸ்ட்டே இலை எடுத்துகிட்டு வந்து வச்சப்பே எடுத்திருப்பேன். இப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறீங்க, இந்த டைமில் எடுக்கிறேன். இந்த இலையை இப்படி கொதறி வச்சிருக்கே, உன் இலையில நான் எப்படி சாப்பிட்றது? நீயே சொல்லு, இப்படி இருந்தால் எப்படி சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிட்ற டைம் படைச்சிட்டு சாப்பிட்ற டைம் வந்து 8:30, எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டிங்க. நம்ம 8:15 அப்போ படைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எதில் வேணாம் வேணாம், நான் இதில் சாப்பிட்டுக்கிறேன், வீட்டு பரவாயில்ல, விடு, இதில் சாப்பிட்டுக்கிறப்போ பரவாயில்ல, இருக்கட்டும், விடுதா, பரவாயில்ல. எனக்கு எப்பயும் பிடிச்ச அப்பளம் தான் எனக்கு ஃபேவரட். ஓ, அழகாக ஆக்கிட்டாங்களாம் பாருங்க. இலை ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சரி பண்ணி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை அப்பளம் பாயசம்னு தனித்தனியாக தள்ளி வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். காலைல 8:30 மணிக்கெல்லாம் வடை பாயசத்தோடு எப்படி சாப்பிட்றது? போதுண்டா. அது வேற, அது முக்கியம். சொல்லு. நான் இன்னைக்கு மஞ்சள் போட்டிருக்கேன் ஃபேஸ்ல. தெரியுதுடா, இது பாரு, உன் ஃபேஸ்க்கு என் ஃபேஸ்க்கு மஞ்சளாக இருக்கு பாரு, தெரியுதா? மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ என்ன எல்லாரும் படுத்துக்கிட்டீங்க? காலிலேருந்து வேலை செஞ்சது இல்லை, நான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டதே உங்களுக்கு டயர்டாக இருக்கா? எவ்வளோ நேரம் நின்று நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நின்றுங்களா? அதுவா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மருவத்தூர்லேருந்து ஒரு 5 or 6 கிலோமீட்டர், 5 hour ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அச்சரப்பாக்கம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் அடிக்கடி சிவன் கோயில் போயிருக்கோம். இன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாப்பாங்க அவர் மட்டும்தான் போயிருக்காங்க. பட் என்னால் வந்து உண்மையாக உடம்பு வந்து, அதுவும் அவ்வளோ வெயில், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுன்றது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அன்றைக்கி முன்னாடி நாள் வீடு க்ளீன் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எழுந்து சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம எப்பயும் போயிட்டு வர கோவில் தான். பட் எனக்கு பதில் என் பிள்ளைங்க அவரும் போகிறதால எனக்கு ஓகே, ஹாப்பி தான், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து ஈவினிங் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு நான் விளக்கு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அமைச்சு வச்சு அவங்க வந்து ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு 3 பேரும் சாமியெல்லாம் வந்து சூப்பராக வந்து கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்களாமா. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன சக்கரை பொங்கல்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி பார்த்த உடனே பாப்பா சொல்லியிருக்கா, அம்மாவுக்கு வந்து இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வரகரிசி அம்மா தான் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் குழந்தைங்க வந்து ஒரு கப் வாங்கிட்டு வந்தாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுடைய ஃபேவரட். ஏன்னா போனதே அதுக்காக தானே, அப்பா வெளியே போனால் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்கன்னு. சட்னி அரைச்சிது யாரு? இந்த ஆள் சட்னி அரைச்சாதான் உங்களுக்கு வடை உள்ளே போகுதா? வடையே காணும். இது கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேலே வரைக்கும் இருந்துச்சு. நீயே நீ மூணா? என்னம்மா ஒரு சட்னிக்காக ஒரு குண்டா வடையை காலி பண்ணிட்டீங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, உடம்பு முடியலன்னு தானே என்னை விட்டுட்டு போனீங்க கோவிலுக்கு. சரி சரி, சாப்பிட்டா சரி. அது ஏன் தெரியுமா? அதை போட மாட்டேங்குது அப்பாவுக்கு வந்து காஃபி டீயே பிடிக்க மாட்டேங்குது சுத்தமாக. வந்து இப்போ குடிக்கிறவங்க தானே அந்த போய் போட சொல்லும். இங்கே
ஃபர்ஸ்ட் டைமா இல்லை முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சுடா அது காஃபி போட்டு கொடுத்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதம் கழிச்சு காஃபி போட்டு வந்திருக்கு. பார்த்து பத்திரம் இரு வரேன். ஆவ் பா பார்க்கும்போது நல்லா இருக்கு, வாசனையும் சூப்பராக இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஆனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன் வெயிட் போட்டுருவோண்ணா? கம்மியாக தான் இருக்கணும். ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட முடியாதான், கம்மியாக இருந்தால் சாப்பிடலாமா? தினமும் காஃபி குடிக்கிறவங்களுக்கு கூட இது தெரியாது. நீ சாப்பிட்டு பார்க்குறியாடா? லேக்கா நீ சாப்பிட்டு பார்க்குறியா எப்படி இருக்குன்னு? இது தொட்டு ஐயோ நல்லாதான் இருக்கா? தேங்க்யூ. இங்கே பாரு, கீழேடா கீழே. திரும்ப செகண்ட் டைம் அப்போ பாசமா கொட்டது பாரு. நம்ம என்ன கேட்டோம்? அம்மா மேல பாசம் இருந்தா நீ வரணும், காஃபி போட்டு வரணும் அப்படி சொன்னோம். இல்லனா நீ விட்டுறணும். ஸ்பெஷலா காஃபி போடுறேன். அப்ப எப்படியோ கொட்டும் தானே, பாசம் மேல கொட்டும் அல்ல? சரி சரி சரி. நானும் அப்பா கேட்டப்ப எனக்கு போட்டேன். ஏன் பாப்பா போட்டு தரலையா? வைஃப்க்குன்னு சொல்லி ஒன்று போட்டேன். ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு போட்டு தரியா, அவளுக்கு போட்டு தர மாட்டியா? உனக்கு தானே அப்பா உண்மையில தானே பாசம். எங்க தேஜா என்னை விட உண்மையில தான் பாசம் அப்பாக்கு. உண்மைதான். ஃபோன் யார்கிட்ட ஃபோன் ஏன் கொடுத்த பாப்பா கிட்ட? ஃபோனை வாங்க, ஃபோன் கொடுமா. அப்பா இந்த ஃபோனை கொடுத்துருமா சொல்ல முடியும். என் வீடியோ தான் பார்க்கக்கூடாது. ஃபோனை கொடுத்து கண்ணு கேட்டு போயிடும். நைட் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா அதே சாம்பார் தான். சாம்பாருக்கு வந்து தோசை மட்டும்தான். அதையுமே வந்து நான் ஊற்றலை. உண்மையாகவே எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் அதையுமே வந்து பெரிய பாப்பா தான் தோசை ஊற்றிட்டுருக்கா. இது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் சாம்பார்லாம் வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து மாங்காய் தொக்கு, அதையுமே கூட வச்சுன்னு பாப்பா சாப்பிட்றா. ஐயோ வேர்த்து ஒழுகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இந்த சித்திரை 1 இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.